ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சுதானும் நானும். இன்றைக்கி நம்ம சேனலில் பீட்ரூட் சட்னி எப்படி சூப்பராக பண்ணுறதுன்னா பார்க்க போகிறோம். இந்த சட்னி தோசை, இட்லி, சாதம்னு எது கூட வச்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி பீட்ரூட் சட்னி பண்ண ஒரு சின்ன சைஸ் பீட்ரூட், ஒரே ஒரு பீட்ரூட் மட்டும் எடுத்துருக்கேங்க. இதை கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ சட்னி பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வறுத்து விட்டுறலாம். இப்போ பாருங்கள், லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இது கூட ஒரு கொத்தளவு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்து கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இது கூட காரத்துக்கு மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 3 வரமிளகாய் சேர்த்துருக்கேங்க. கூடவே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுறலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் கூடவோ குறைவாகவோ நீங்கள் சேர்த்துக்கலாங்க. பீட்ரூட் சட்னிக்கு ஆனால் காரம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும்போது நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ இதை சேர்த்துட்டு மிளகாய் நல்லா வறுபட்டதுக்கப்புறமா இது கூட பூண்டு சேர்த்துக்கலாம். நான் ஒரு 4 பல் பூண்டை வந்து 1 2 கட் பண்ணி வச்சுருக்கேன், உள்ளே சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு 7 8 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேங்க, தோல் உரிச்சிட்டு. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு இஞ்சியோட ஃப்ளேவர் பிடிக்குன்னா ஒரு 1/2 இன்ச் அளவு இஞ்சி எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் பாதி வதங்கினதுக்கப்புறமா இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பீட்ரூட் சேர்த்துக்கலாம். பீட்ரூட் சேர்த்துட்டு வெங்காயமும் பீட்ரூட்டையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு பீட்ரூட்டும் வெங்காயமும் நல்லா வதக்கி விட்டுருங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயமும் பீட்ரூட்டும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட ஒரு பாதி தக்காளி வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதை உள்ளே சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுறலாம். தக்காளி வந்து நல்லா நமக்கு மசிஞ்சு வரட்டும். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா ஓரளவு மசிஞ்சிருச்சு. இப்போ இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் தேங்காய் சின்ன சின்ன கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். நீங்கள் துருவன தேங்காய் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்துட்டு குறைஞ்சது ஒரு 2 நிமிஷத்துக்காவது நல்லா வதக்கி விட்டுருங்க. வதக்கி விட்டுட்டு கடைசியாக இது கூட புளி சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1 இன்ச் அளவுக்கு புளி சேர்த்துருக்கேன். இந்தளவு புளி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. அவ்வளோதான், நம்ம பீட்ரூட் சட்னிக்கு எல்லாமே வதங்கிருச்சுங்க. இப்போ இதை வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாங்க. நல்லா ஆறிடுச்சு. இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம எப்போவுமே சட்னி கரைப்போம் இல்லையா, அது போல் அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம துவையெல்லாம் அரைப்போம் இல்லையா, அந்தளவுக்கு கொஞ்சம் கெட்டியாக இந்த சட்னி அரைச்சி எடுத்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான், நம்மளோட பீட்ரூட் சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கணும்.